அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இம்பாசிபிள் இறங்குற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல தான் நம்ம 2 இரவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி நண்பர்களா இருப்பாங்க. அதோட காங்வாக்கு எதிரான அவங்களோட போராட்டமா ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப நாகியோட வீட்டை தான் காட்டுறாங்க. நாகியோட அம்மா ஒரு குடிகாரி, திருடி தான் பொண்ணு கூட ஒழுங்கா வளர்க்க முடியல. அதனாலதான் நாகி அவங்க அம்மாவோட தொல்லையை வேணாம்னு தனியா வந்து கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிச்சிட்டு இருக்கவும் அவங்க அம்மா அப்பாவும் விடல. பொண்ணோட வீட்டை தேடி வந்து நாகியை மிரட்டி அவங்க கிட்ட இருக்க பணத்தையும் பிடுங்கி சண்டை போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் டேவும் பார்த்துட்டு இருக்கான். டே பாக்குறத நாகி பார்க்கவும் அவன் வீட்டுக்குள்ள போயிடுவான். அப்பவும் சண்டை போடுற சவுண்ட் கேட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்த ஒரு சவுண்டும் கேட்கலன்னு வெளியில வந்து பார்க்க நாகி அவ வீட்டுல இல்ல. எங்க தான் போயிருப்பான்னு பார்க்கவும் கீழே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க. அப்ப மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. டே ஒரு கொடையோட பின்னாடி வரவும் நாகிக்கும் இவன் நம்ம மேல இறக்கப்பட்டு தான் வரான்னு சொல்லி எண்ணம். நான் அவங்ககிட்ட பேச வரும்போது என்ன மதிக்காம போனேன். இப்ப எதுக்காக என்ன தேடி வந்த? உன் கருணை எனக்கு தேவையில்லை, போகலாம்னு சொல்ல. ஆனா டே நான் கருணை பட்டெல்லாம் வரல, நான் ட்ரிங்க் குடிக்க போறேன், நீ என் கூட வரியான்னு கேட்க நாகி சம்மதிக்கவும் 2 பேருமே பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்க. அங்க ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கவன் அப்ப நாகியும் ஒன்ன மாதிரி ஒருத்தனை பாக்குறது ரொம்பவே கஷ்டம். என் அம்மாவும் நானும் சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க வந்த, ஆனா அந்த சண்டையை பத்தி எதுவுமே கேட்காம இருக்கன்னு கேட்கவும் டேவும் என் வாழ்க்கையில நான் பல பிரச்சனைகளை பார்த்துட்டு அமைதியா இருக்க கத்துக்கிட்டேன், அதனால நீ உங்க அம்மாவும் சண்டை போட்டது எனக்கு பெருசா தெரியலன்னு சொல்லவும் கற்பனை பிச்சாரமோட 2வது மனைவி தான் காட்டுறாங்க. டேவோட ப்ராஜெக்ட வச்சு 2வது பையன் ஒரு புது கம்பெனியை உருவாக்க பிளான் பண்ணிருக்கான். அதை பத்தி தான் அவங்க அம்மாவுக்கு தெரிய வரவும் நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளு, உன் அப்பாவுக்கு அப்புறம் காங்வாவை நீ தான் ஆளணும், அதுக்கு உன் வழியில யார் வந்தாலும் அவங்கள நான் தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு காங்க மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்க. 2வது பையன் கம்பெனி ஆரம்பிக்க போறதாலையும் சேர்மனுக்கு அப்புறம் அவரோட மொத்த பொறுப்பும் இந்த 2வது பையனுக்கு தான் வரணும். மூத்த பையன் தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் தான் அவங்க காங்க வர சொல்லியிருப்பாங்க. உன் அப்பாவுக்கு நீ முறக்கட்டு பிறந்திருந்தாலும் நீயும் சேர்மனோட வாரிசு தான், அதனால என் பையன் வருங்காலத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி இதுல உனக்கும் காங்வா குடும்பத்துக்கும் காங்வா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலுக்கும் சம்மதம் இல்லைன்னு எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு, அது மூலமா உனக்கு நஷ்டமாக யோசிக்காத, உனக்கான பங்கு கிடைக்காதுனா கூட இப்ப எப்படி ஒரு வசதியான வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு வரையும் அந்த வாழ்க்கை தொடரும், உனக்கு தேவையான பணம் உன தேடி வரும்னு சொல்ல காங்க அதுல கையெழுத்து போட்டுட்டு டைரக்டா டேவை வந்து மீட் பண்ணி நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான். ஏன்னா டேவுக்கு அவன் பண்ண ப்ராஜெக்ட் 2வது பையனோட கை தான் போயிருக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு ஒரு கெஸ் பண்ணியிருப்பான். நம்ம ப்ராஜெக்ட் வச்சு ஒன்னு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தா நாளைக்கு பங்கு கேட்டு யாரும் வரக்கூடாதுன்னு நினைப்பான். மூத்த பையன் பேச்சை கேட்க மாட்டான், அதனால கண்டிப்பா 3வது பையனா இருக்க ஒன்ன வர சொல்லுவாங்க. உனக்கு அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டாக்குமெண்ட்ல நீ கையெழுத்து போட, நீ போட போற கையெழுத்து உன் தலையெழுத்துமே மாத்தன்னு சொல்ல. அதனாலதான் காங்கம் டே சொன்னதை நம்பி அந்த கையெழுத்த போட்டிருக்கவும் அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்க அதுக்காக பார்ட்டி பண்ண பிளான் பண்ணவும் காங் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கான். அப்ப அங்க நாகி வரவும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி பண்ண போறோம், நீ என் கூட வரியான்னு கேட்க நாகியும் சம்மதிக்கிறாங்க. ஏன்னா காங் நாகியோட காலேஜ் தானே. இப்ப 2 பேருமே டேவோட வீட்டுக்கு தான் வரவும் அப்பதான் தெரிய வருது இந்த காங்கும் டேவும் ஃப்ரெண்ட்ஸ்னு நாகிக்கு. அதே நேரத்துல காங்கும் நாகி எதுக்காக ஒன்னா வரணும்னு டேவும் சின்னதா சந்தேகப்பட காங்கும் நம்ம பார்ட்டி பண்றதா முடிவு படுத்தணும், இந்த வீடு வேணாம் என்னோட வீட்டுக்கு போகலாம்னு சொல்ல இதோ வரேன்னு சொல்லிட்டு டேவா ரூமுக்குள்ள போறான். நாகி எதுவும் உள்ள வந்து பார்க்கும்போது இந்த ரூம் அலங்குலமா இருக்க கூடாதுன்னு அந்த ரூமை கிளீன் பண்ணவும் அப்ப காங் ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். நாகி டே கிட்ட வந்து நான் சூப்பர் மார்க்கெட்ல உன் ஃப்ரெண்டை பார்த்தேன், அவன் தான் பார்ட்டின்னு சொல்லி இன்வைட் பண்ணான், மத்தபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல அங்கிருந்து 3 பேருமே காங்கோட வீட்டுக்கு வந்து பார்ட்டி பண்றாங்க. காங் டைரக்டா நாகிட்ட நான் சுத்தி வளைச்சு கேட்காம டைரக்டா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நான் உன் கூட பாய் ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன், உனக்கு ஓகேனா நம்ம டேட் பண்ணலாம், அப்படி இல்லனா பிரச்சனையே இல்ல, நீ நானும் கொஞ்ச நாள் பழகி பார்ப்போம், அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு, என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க விரும்பினா இதோ பக்கத்துல இருக்கான் என் உயிர் நண்பன் டே, இவங்கிட்ட என்ன பத்தி கேளுன்னு சொல்ல டேவும் இந்த காங் சாதாரண ஆள் இல்ல, காங்வா குடும்பத்தோட 3வது இளவரசன், பணத்துக்கு எப்பவுமே பஞ்சமே வராதுன்னு சொல்லவும் இவங்க என்னதான் சொன்னாலும் நாகி இப்ப எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல அங்கிருந்து டேவும் நாகியும் கிளம்ப ஒரு பஸ்ல தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கவும் 2 பேருமே தனித்தனியா தான் உட்காந்துருக்க. அப்ப நாயோட நம்பர்ல இருந்து டேவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல மறுபடியும் ட்ரிங்க் பண்ணலாமான்னு இருக்க. 2 பேருமே ஒரு பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு வராங்க. நாகியும் இந்த பில்டிங்ல தான் நான் படிக்கும் போது பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். சரி டே எனக்கு ஒரு டவுட், உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு எப்படி ஃப்ரெண்ட் இருக்க, நீ எப்பவும் யார் கூடவும் பழக மாட்ட, தனியா தான் இருப்ப, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருப்ப, அப்படிப்பட்ட உனக்கு காங் மாதிரி ஒரு பணக்கார பையன் இப்படி ஃப்ரெண்டா கிடைச்சான், உண்மையில நீ அவன் கூட ஃப்ரெண்டா தான் பழகுறியா இல்ல அவன் மூலமா எதுவும் காரியத்தை சாதிக்க நினைக்கிறியா, என் கெஸ் மட்டும் கரெக்டா இருந்தா அவனை ஒரு ஏனியா பயன்படுத்தி உன் வாழ்க்கையில நீ முன்னேற நினைக்கிற, அப்படி எதுவும் திட்டம் இருந்தா அப்ப எனக்கு உதவி பண்ணன்னு கேட்க இந்த நாகியோட மனசுல என்னதான் இருக்குன்னா இந்த நாகிக்கு என்னதான் டே மேல ஒரு விருப்பமே இருந்தாலும் அவ சூழ்நிலை மனசை மாத்துது, அவளுக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல, குடிகாரி அம்மா, கஷ்டப்படுற வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை வேணாம், காங்கோட உதவிகளுக்கு தேவைப்படும், காங்கோட பாக்குறதான் சரின்னு தோணுது. ஆனா காங்கி நாகி மேல இன்ட்ரெஸ்டா இருக்கவும் எதுக்காக நாகி அப்படி சொன்னு உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கான காரணம் காங் நான் பாய் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்ன உடனே நாகி சம்பாதிச்சிருந்தா காங்க பொறுத்தவரையும் பணத்துக்காக தான் பழகுறான்னு சொல்லி எண்ணம் வந்திருக்கும். அதனாலதான் நாகி வேணும்னே விருப்பம் இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட காங்கோட இனிமேல் சேர்றதுக்கு அவங்க கூட பழகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும். அதுக்காக தான் டேக் கிட்ட உதவி கேட்கலாம் நினைக்க அதை டேவும் புரிஞ்சுக்கிறான். ஆனா டேக் அதுல விருப்பம் இல்ல. ஏன்னா டேக்கு நாகி மேல ஒரு விருப்பம் இருக்கு, நீ என்கிட்ட எந்த ஒரு உதவியும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்த போறான். இப்ப கட் பண்ண டேவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க காங் வரான். காங் இப்ப எதுக்காக இங்க வந்திருப்பானா, டேவோட வீட்டுக்கு எதிராக தான் நாகி இருப்பாங்கிற விஷயம் காங்குக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அவன் மனசுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, எதுக்காக டே என்கிட்ட மறைச்சான்னு சொல்லிட்டு அவங்க நட்புல முதல் முறையா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்க அப்பதான் டேவு அங்க வர. காங் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு நூடல்ஸ்
எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். காங்க பார்த்துட்டு டேவும், டேய் நீங்க என்ன பண்றீங்க கேட்கவும், என் வீட்டுல தனியா இருக்க பிடிக்கல, அதான் உன தெளிவும் வீடு வரைக்கும் வந்தேன், நானும் இங்கேயே தூங்குறதா சொல்லிட்டு டே கூடவே காங்க அங்க இருக்கவும் கட் பண்ண சேர்மனோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. எல்லாருமே குடும்பமா ஒன்னா இருக்கும் போது அப்ப சேர்மனோட 4வது பொண்ணு ஜோகி, அப்ப வர நம்ம வீட்டுல ஃபேமிலி மீட்டிங் நடத்துவோம்ல, இந்த வாரம் நடக்க போற மீட்டிங்க்கு அண்ணன் காங்கே வர சொல்லலாமான்னு கேட்க அது குடும்பத்துல இருக்க மத்த ஆளுங்களுக்கு பிடிக்கல. அதே நேரத்துல தான் பொண்ணு இந்த அளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதால அப்பாவால மறக்க முடியல. உன் அண்ணன் காங்க நீ வர சொல்லுன்னு சொல்லவும் அதை கேட்டு அந்த 2வது மனைவி கோவப்படுறாங்க. சேர்மன்ட்ட வந்து எதுக்காக காங்க இங்க வர சொன்னீங்க, அவன் இங்க ஒரு தடவை வந்தா இதுவே பழக்கமாயிரும், அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்கேயே வந்துட்டு இருக்கான், அவன் இந்த வீட்டுக்கு வரது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலன்னு சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்ப சேர்மனும் உனக்கு தேவையானதான் உனக்கு கிடைச்சிருச்சு, அப்ப எதுக்காக அவன் மேல கோவப்படுறேன்னு கேட்கவும் 2வது மனைவிக்கு சேர்மன் என்னதான் சொல்றாருன்னு முதல்ல புரியல. அப்பதான் சேர்மன் காங்குக்கு தான் சொத்துல இந்த ஒரு உரிமை இல்லைன்னு சொல்லி கையெழுத்த வாங்கிட்டே, அப்ப எதுக்காக அவனை பார்த்து வைப்பறன்னு கேட்கவும் இந்த விஷயம் எப்படி சேர்மனுக்கு தெரியும் நமக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் சேர்மனோட 3வது பையன் காங்கு கால் பண்ணி இந்த வார சனிக்கிழமை ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, நீ மறக்காம வான்னு சொல்ல அதெல்லாம் 2வது மனைவியும் கேட்டு கோவப்படுறாங்க. அதே நேரத்துல காங்க அவன் அப்பா பல வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு கால் பண்ணிருக்காரு, அந்த சந்தோஷம் அவனால தாங்க முடியல. அப்ப டேக்கிட்ட அப்பா எனக்கு கால் பண்ணி வர சொன்னதா சொல்லவும் இதுவும் நான் கெஸ் பண்ணதுதான், நீ சொத்து வேணான்னு சொல்லி கையெழுத்து போட்ட விஷயம் இந்நேரம் அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கான், அதனாலதான் அவரோட கால் பண்ணி வர சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் இப்ப 2வது மனைவி காங்கிட்ட கையெழுத்து வாங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து சேர்மன்ட்ட காட்டி இந்த டாக்குமெண்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்க பையன் வாழ்க்கையில எது பண்றதா இருந்தாலும் நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்லவும் இப்ப காங்கியின் டேவையும் தான் கட்டுறாங்க. சேர்மன் கூப்பிட்டதை பத்தி தான் பேசிட்டு இருக்கவும் அப்ப டேவும் உன் அப்பா அவனை கூப்பிட்டுருக்கலாம், ஆனா அது பாசத்துல இல்ல பழி வாங்குறதுக்காக, உன் அப்பாவுக்கு தெரியாம அவரோட 2வது மனைவி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க, இது அவருக்கு பண்ண துரோகமா இருக்கும், அவருக்கு தெரியாம ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற கோவமா இருக்கும், அதுக்காக அவங்களை கோவப்படுத்துறதுக்காக ஒன்ன கூப்பிட்டுருக்காரு. காங் என்ன நடந்தாலும் சரி நீ எமோஷனலா டேமேஜ் ஆக கூடாது, உன் அப்பாவோட பார்வையில எப்பவுமே நீ ஒரு அப்பாவி போலதான் இருக்கணும், அதுதான் உன் வருங்காலத்துக்கு நல்லது, அதுதான் உனக்கான அதிகாரத்தை வாங்கி தரும்னு சொல்ல இப்ப சேர்மனை தான் கட்டுறாங்க. அவர் கம்பெனில இருக்கும்போது அவர் கிட்ட வேலை பார்க்குற ஒரு முக்கியமான அட்வொகேட் தான் வர சொல்லியிருக்காரு. காங்குக்கும் காங்குவா நிறுவனத்துக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி டாக்குமெண்ட் ரெடி பண்ணது இந்த வக்கீல் தான். நீங்க எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு எனக்கே தெரியாம இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க, அதை பத்தி என்கிட்டயும் சொல்லல, இதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்ல அந்த வக்கீல மன்னிப்பு கேட்கிறாரு. எங்க தான் வேலை போயிடுன்னு சொல்லி பயப்படுறாரு. ஆனா சேர்மன் அதுக்கு பதிலா அவருக்கு ப்ரொமோஷனை கொடுத்து நான் ஒரு புது வக்கீல் டீம் ரெடி பண்ணிருக்கேன், நீங்க அவங்களுக்கு மேல இருங்க, அவங்கள அசிஸ்ட் பண்ணுங்க, நீங்க பண்ண வேலைக்கு உங்களை நான் வேலையை விட்டு அனுப்பி இருக்கணும், அப்படி பண்ண என்ன நடந்திருக்கும், நான் ஒரு புது வக்கீலா ஏற்பட வேண்டியதா இருக்கும், அவருக்கு என் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே சில வாரங்களோ சில மாசங்களோ ஆகலாம், அதை விட முக்கியம் மறுபடியும் மனைவியோ இல்ல பசங்களோ இத மாதிரி எனக்கு தெரியாம பல வேலைகளை பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் உங்களையும் நான் மறுபடியும் இந்த வேலையில வச்சிருக்கேன், எனக்கு தெரியாம மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி மிரட்டவும் அந்த வக்கீலும் இத மாதிரி தப்பு மறுபடியும் நடக்காதுன்னு சொல்ல இப்ப சேர்மனோட 2வது பையனை தான் காட்டுறாங்க. ப்ரொஃபசர் சாய், அதாவது டேவோட ப்ரொஃபசர் தான் மீட் பண்ண வந்திருக்கவும் அவரும் டேவோட ப்ராஜெக்ட்டை காட்டி இந்த ப்ராஜெக்ட் மூலமா காங்வா நிறுவனத்தோட வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்காத விடவும் அதிகமா இருக்கும், முக்கியமா இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களை வருங்காலத்துல காங்வாவோட சேர்மன் ஆக்கும் போது நீங்க தான் இனிமேல் சேர்மன் சொல்லவும் அதுக்கு 2வது பையனும் நான் சேர்மன் ஆகிறது இருக்கட்டும், ஆனா இதுக்கப்புறம் நீங்க என் கூட என் கம்பெனில தான் வேலை பார்க்க போறீங்க, அதனால என்ன மறுபடியும் அங்க சேர்மன் கூப்பிட வேணாம், அதுதான் நல்லதுன்னு சொல்லவும் இப்ப காங்கோட தங்கச்சி ஜோகியை தான் காட்டுறாங்க. அவன் அண்ணன் காங்க கால் பண்ணி நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, இப்ப நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லவும் அங்க காங்கக்காக அவன் தங்கச்சி காத்துட்டு இருக்கவும் அந்த நேரத்துல படம் வளைச்சிட்டு இருக்க அதுல இருக்கிறது டேவோட உருவம் தான். ஏன்னா ஜோகிக்கு டேவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரத்துல அவங்க அண்ணனை வர அந்த டிராயிங்கை மறைச்சு வைக்கவும் அண்ணனும் தங்கச்சியும் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றாங்க. அதோட அவங்க வந்திருக்க ஹோட்டல்ல தான் நாகி ஒரு வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கவும் அங்க நாகி வர காங் நாகியை பார்த்துட்டு இருக்கவும் அந்த பார்வையை வச்சு ஜோகி இந்த பொண்ணு உனக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்க என் கூட காலேஜ்ல தான் படிக்கிறான், என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லவும் அதுக்கு தங்கச்சியும் என் அண்ணன் உனக்கு தெரிஞ்சிருக்கா டேவியும் உனக்கு தெரியுமான்னு கேட்க தெரியுமே அவனும் என் ஃப்ரெண்டு தான் சொல்லவும் உடனே தங்கச்சி ஜோகியும் அப்ப டே கிட்ட இருந்து தலையேறு, ஏன்னா அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் பக்கத்துல எந்த ஒரு பொண்ணு போறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவும் அப்ப காங்க அவன் தங்கச்சியை பார்க்கவும் உடனே ஜோகி நான் சும்மா விளையாண்டதா சொல்ல உடனே நாகியும் நீங்க கோவப்படுறது தப்பு இல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு பையன் பக்கத்துல யாராவது ஒரு பொண்ணு இருந்தா அது நமக்கு சுத்தமா பிடிக்காது, எல்லாருக்குமே கோவம் வரும், அப்படிதான் எனக்கு பிடிச்ச ஒரு பையன் பக்கத்துல யார் இருந்தாலும் எனக்கும் கோவம் வரும்னு சொல்ல நாகி இன்டைரக்டா டேவை பத்தி தான் பேசவும் ஜோகி அதை கேட்டு கடுப்பாகி எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம்னு சொல்ல அங்க இருந்த நாகியும் போயிடுவாங்க. அப்போ தங்கச்சி அண்ணன் கிட்ட எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லவும் அது காங்கும் அதுக்கான காரணம் என்ன, அந்த பொண்ணு ஒண்ணு விட அழகா இருக்கலாம்னு கேட்கவும் தங்கச்சி அன்பா கோவப்படுறான். அதுக்கப்புறம் ஜோகி அங்க இருந்து போகவும் காங் நாகியை வந்து மீட் பண்றான். நீ இந்த ஹோட்டல் தான் வேலை பாக்குறியா, என் தங்கச்சி பேசினது எதையும் பெருசா எடுத்துக்காதன்னு சொல்ல உடனே நாகியும் அதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கல, ஆனா இப்ப எனக்கான டைம் இல்ல, நான் வேலை பார்த்தாகணும், டைம் இஸ் மணின்னு சொல்லவும் உடனே காங்க உன் டைமுக்கான வேல்யூ என்னன்னு சொல்ல என்னால உனக்கு அந்த பணத்தை தர முடியும், நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியதில்ல, நான் உனக்கான உதவியை பண்றதா சொல்லவும் நாகியும் நான் மனுஷங்கள் நம்புறதில்ல, நான் பாக்குற வேலையை மட்டும் தான் நம்புறதா சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் காங்க அவனோட வீட்டுக்கு வரான். இந்த காங் நாகி விஷயத்துல ரொம்பவே சீரியஸா இருக்க கட் பண்ணா சனிக்கிழமையும் வருது. அவன் அப்பா கூப்பிட்ட மாதிரி தான் சொந்த வீட்டுக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் காங் வரான். அவன் உள்ள வந்த உடனே அவன் மூத்த அண்ணனை தான் பார்க்கவும் அண்ணன் தம்பி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறான். அந்த டைம்ல தான் ஜோகி அங்க வர காங்குக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அண்ணன் கூட சண்டை போடவும் அங்க ஒரு பிரச்சனை உருவாகுது. அப்பதான் சேர்மனோட 2வது மனைவி அங்க வராங்க. நடக்கிற பிரச்சனையை பாக்குறாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா பழைய காங் மேல போடுறாங்க நீ இப்பதான் இந்த வீட்டுக்கு வர, நீ வந்த முதல் நாளே ஒரு பிரச்சனை உருவாகிருச்சு, இந்த வீட்டோட அமைதி போயிருச்சு, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுல இருந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தொல்லை, அதனால நீங்க வராம இருக்கிறதா நல்லது, இதுக்கப்புறம் என்ன பண்ண
என்னமோ நீயே முடிவிடன்னு சொல்லி அவனை அவமானப்படுத்தவும் அவனால அந்த அவமானத்தை தாங்க முடியல. அங்க இருந்து போகவும் தான் தங்கச்சி அதை நினைச்சு வருத்தப்படுறா. இந்த விஷயம் சேர்மனோட காதுக்கும் வருது. இப்ப சேர்மனோட மூத்த பையனை தான் காட்டுறாங்க. அவர் மனைவியோட தான் இருக்கவோ நீங்க எதுக்காக உங்க தம்பி வரும்போது பிரச்சனை பண்ணீங்கன்னு கேட்கவும் பிரச்சனையை நான் பண்ணலாம். ஏற்கனவே பிரச்சனை பண்றதுக்காக ஒருத்தங்க காத்துட்டு தான் இருந்தாங்க. என் அப்பாவோட 2வது மனைவி எங்க சித்தி. அவங்களுக்கும் காங் வரதுல விருப்பம் இல்ல. அவனை எப்படியாவது இங்க இருந்து துரத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கான வாய்ப்பை தான் நான் உருவாக்கி தந்தேன். அந்த காங் வரது அவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் விருப்பம் இல்ல. காங் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா அதுக்கான பழி என் சித்தி மேலதான் வரப்போறதா சொல்லவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. சேர்மன் வீட்டுல நடந்த அவமானத்தை அவனால் தாங்க முடியல. அதனாலதான் ஒரு பீச்சுக்கு வந்திருக்கவும் காங் கண்டிப்பா சோகமா இருப்பான் தான் நினைச்சு டேவ் அந்த பீச்சுக்கு வர. அப்ப காங் டே நீ கெஸ் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துச்சு. அங்க போனதுக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சம். அதுவும் நல்லதுதான். நீ பட்ட அவமானம் தான் உனக்கான அங்கீகாரத்தை தரும். நீ பட்ட அவமானம் தான் உனக்கான அதிகாரத்தை தரும். எந்த வீட்டுல இருந்து உன்னை துரத்தி விட்டாங்களோ அந்த வீட்டுக்கு நீ மறுபடியும் போவ. உன் அப்பாவை உன்னை கூட்டிட்டு போவார்னு சொல்ல இப்ப சேர்மனோட ஃபேமிலி டின்னர் தான் காட்டுறாங்க. அவர் குடும்பத்தோட ஒன்னா இருக்கும் போது ஆனா ஜோகி மட்டும் அப்செட்டா இருக்கா. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அவ அப்பா கிட்டயும் இந்த குடும்பத்தோட ஒரு பையன் இங்க வந்திருக்கான், என் அண்ணன் இங்க வந்திருக்கான், ஆனா அவனை அவமானப்படுத்தி இங்க இருந்து அனுப்பிட்டீங்க. அதுல உங்க எல்லாருக்கும் என்னதான் கிடைச்சிச்சுன்னு கேட்கவும் உடனே மூத்தானா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவனா தான் போனதா சொல்ல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லப்போம் அவங்களுக்குள்ளே சண்டை உருவாகவும் பொண்ணு சாப்பாடே வேணான்னு சொல்லி கோவப்பட்டு அங்கிருந்து போக அம்மா சமாதானப்படுத்த பின்னாடி போறாங்க. அப்ப சேர்மனோட மூத்த பையனை பார்த்து எதுக்காக பிரச்சனை பண்ணன்னு கேட்கவும் அப்பா நான் எதுவுமே பண்ணல, அவனை வீட்டை விட்டு போக சொன்னது சித்தி தான் சொல்ல டே மகனே நான் அப்பா இந்த வீட்டுல இருக்க எல்லார பத்தி எனக்கு தெரியும், என் பசங்களை பத்தி எனக்கு தெரியும். உன் சித்தி காங்க வீட்டோட அனுப்பியிருக்கலாம், ஆனா அதுக்கான காரணத்தை உருவாக்குனது நீ காங்க வெளியில அனுப்பி என் வார்த்தையை அவமானப்படுத்திருக்கன்னு சொல்லவும் இப்ப 4வது பொண்ணு ஜோகியை தான் காட்டுறாங்க. கோபத்துல அவங்க ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கவும் பின்னாடியே அவங்க அம்மாவும் வராங்க. கண்ணத்திலேயே பலாரம் நடிச்சிட்டு இதுக்கப்புறம் என் பேச்ச மாரி எதுவும் நடக்க கூடாது, நீ எந்த காங்க பத்தியும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மிஸ்டர் மூணு தான் வந்து மீட் பண்றாங்க. இவங்க என்னதான் 4வது பொண்ணுக்கு அம்மாவே இருந்தாலும் அந்த பொண்ணை வளர்க்கறதால இந்த மிஸ்டர் மூன் தான். ஜோகியோட நடவடிக்கை கொஞ்ச நாளவே மாறி போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அவன் எதுக்காக காங்குக்கு அதிகமா சப்போர்ட் பண்றான்னு கேட்கவும் அப்பதான் மிஸ்டர் மூணு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஜோகிக்கு ஒரு பையன் டியூஷன் எடுக்க வரான். அந்த பையனும் காங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ல இந்த விஷயம் தெரிஞ்சவனே சேர்மனோட 2வது மனைவியும் காங்கோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு எதுக்காக அவனை இந்த வீட்டுக்குள்ள விட்டீங்க, உடனே அவனை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லவும் அப்பதான் அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து சேர்மனோட 2வது மனைவி கிட்ட ஜோகியை காணாமனு சொல்லவும் அவங்க அம்மாவும் ஜோகியோட ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. வேலைக்கார போனோம் இந்த மொத்த ரூமையும் நான் தேடி பார்த்துறேன், ஜோகி இங்க எங்கேயுமே இல்ல, ஆனா போகும்போது கூடவே போன் எடுத்துட்டு போனதா சொல்லவும் உடனே அம்மா ஜோகி காணா போனதை உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அதுக்கு முன்னாடி எப்படியாவது அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்ல இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.